ஸோ மிதுனம் கன்னினாலே புதனுடைய தானியம் பச்சைப்பயிறு. ஸோ மிதுன கன்னி ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மூளைக்கு வேலையே குடுத்துட்டே இருக்கக்கூடிய நபர் தான். இருந்தாலும் வழக்கத்துக்கு மாறா வந்து நெறைய கர்ம காரியங்கள செய்ற மாரியான சூழ்நிலைகள்லாம் அதிகமா இருக்கும். எங்கேயோ யாருக்கோ ஏதோ ஒண்ணு நடக்கும். கடைசில இவங்க போய் அதுக்கு செலவு பண்ற மாரி இருக்கும். சம்மந்தமே இல்லாம நான் ஏன்ப்பா இதுலலாம் போய் செலவு பண்ணணும்? நான் ஏன்ப்பா போய் இன்வால்வ் ஆகணுன்ற கண்டிஷனுக்கு வரும். ஸோ இது எல்லாமே வந்து மிதுனத்துக்கும், கன்னிக்கும் கொஞ்சம் அதிகமா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். சில டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமா பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடியது யாருன்னா, மிதுனமும், கன்னியுமா தான் இருக்கும். இது வந்து பச்சை பயிர கொஞ்சம் போல சேர்த்துக்கிறது நல்லது. ஒண்ணு. அடுத்து வந்து அதே பச்சை பயிர ஒரு வெள்ளை கலர் துணியில கொஞ்சம் போல ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு, அத ஒரு முடிச்சு மாரி போட்டு நீங்க தூங்கும்பொழுது உங்க தலைமாடியில வச்சு தூங்குறது ரொம்ப நல்லது. 17 நாட்கள் நீங்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஸோ 17 நாளுக்கு அப்புறம் அது ஓடக்கூடிய நீர்ல வந்து விட்டுறலாம். வந்து நீங்க தொடங்கக்கூடிய ஒரு நாள் வந்து புதன்கிழமையா இருக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சில நல்ல மாற்றங்கள் எல்லாம் உண்டாகும். அதாவது நீங்களே ஒரு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட யோசிப்பீங்க. உங்களுக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆகாமல இருக்கும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கரெக்ட்டு இதெல்லாம் இப்படி மாத்தி பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு மைண்ட்ல ஒரு தெளிவு கிடைக்கும்.